பாஜக அரசு இன்றைக்கு மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, நிதி வழங்கலை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அநீதி நிறுத்திக் கொண்டிருக்கிற ஒன்றிய பாஜக அரசு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் ஆளுநராக இருந்த அந்த அம்மையார் இன்றைக்கு காலையிலிருந்து எம்ஜிஆர் மார்க்கெட் பகுதியிலே மக்கள் மத்தியிலே ஒரு தேவையற்ற பொய் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து ஒரு தேவையற்ற பிரச்சாரத்தை இன்றைக்கு பகுதியிலே ஒரு கலவரத்தை உண்டாக்குற வகையிலே பாஜகவினர் தொடர்ந்து கோஷமிட்டுக் கொண்டிருந்தார்கள். காலையிலிருந்து தமிழ்நாடுடைய காவல்துறை என்று அவர்களிடத்தில் பல முறை சமாதானப்படுத்தினார்கள், பலமுறை அவர்களை அறிவுரை கூறினார்கள். அதை கேட்டுக்கொள்ளாத தமிழக பாஜகவினர் இந்த இடத்தில் ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும், இந்த இடத்திலே ஒரு கூச்சலை உருவாக்க வேண்டும், அத்துமீறி ஆர்ப்பாட்டத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு கலவரத்தை உண்டாக்குற வகையில் பாஜகவினர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தனர். இதை காலையிலிருந்து ஒரு 4 மணி நேரம் காவல்துறையும் அவர்களிடத்தில் பேசி பார்த்தார்கள். ஆனால் தமிழக பாஜகவினர் இந்த இடத்திலே அமைதியிலே சிறைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துடன் இந்த பகுதியிலே ஒரு கலவரத்தை உண்டாக்க வேண்டும் என்கிற காலையிலிருந்து சித்தரித்து இந்த பகுதியை ஒரு கலவர பூமியாக ஆக்க வேண்டும் என்று சட்டங்களை சீர்கிருக்கின்ற வகையிலே பாஜகவினர் செயல்பட்டார்கள். அதை கண்டிக்கின்ற வகையிலும் பாஜகவினரை சட்டத்துக்கு புறமாக செயல்படுகிற பாஜகவினரை கைது செய்ய சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிப்பட்ட கலைஞர் தெற்கு பகுதி வடக்கு பகுதி சார்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு தமிழ் உணர்வு நிறைந்திருக்கிற தமிழ் உறவுகளாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டோம். சார் அவங்க சிஸ்டம்லாம் ஒண்ணு செலுப்புறாங்க சார். இங்க தமிழ்நாட்டில் கெட் அவுட் பிஜேபி ஒன்னே ஒன்று சார். தமிழ் வாழ்க சார். இது மொழி பொறுத்தாக அரங்கநாதம் பண்ண விருகம்பாக்கம் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார். போட மாட்டோம் சார். இங்க ஃபர்ஸ்ட் அவங்களை பேச சொல்லுங்க சார். பிஜேபி தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த மேட்டரை ஃபுல்லா சொல்லுங்க. இன்னைக்கு திமுகவினர் பல சில விமர்சனம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதனால சொல்றோம்ட்டு சொல்லிட்டு கையெழுத்து வாங்க சொல்லுங்க. அவங்க என்ன தான் கையெழுத்து வாங்க வேண்டாம்.